ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்கே ஒரு பொண்ணு தன்னோட மொபைல் ஹேக் ஆகிருக்கிறது கூட தெரியாமல் ஜாலியாக பாட்டு கேட்டே குளிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காகனா தன்னோட பாய் ஃப்ரெண்டை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறாங்க. இவங்க குளிச்சுட்டு வெளியில் வரும்போதே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜும் வந்துருது, நான் வெளியில் தான் வெயிட் பண்ணுறேன்னு. ரெண்டு பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் பிக்சரும் எடுத்துக்கிறாங்க. அந்த நேரம் டக்குன்னு அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. உடனடியாக அவனோட பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லி வருது. இவளுக்கு ஒன்றும் புரியல. இது என்ன மெசேஜ்னு அந்த பாய் ஃப்ரெண்டும் கேட்குறான். ஏதாவது ரேண்டமாக இருக்கும், அன்னோன் நம்பரில் தான் இருக்குது, இதை பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த மெசேஜ் வருது, இப்போ உடனே நீ வந்து அவனை பிரேக்கப் பண்ணலன்னா உன்னோட மோசமான பிக்சர்ஸு அப்புறம் வீடியோஸ் எல்லாம் நான் ஆன்லைனில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெட்டனிங் மெசேஜ் வருது. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ பர்சனலாக எடுத்த வீடியோ ஒன்று ப்ளே ஆகுது. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து சொல்லிட்டு நான் எனக்கு மைண்ட் சரியில்லை, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். உள்ளே போயிட்டு அந்த அன்னோன் நம்பருக்கு இவன் மெசேஜ் பண்ணுறான். நீ யார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போதே இவளுக்கு வினோதமான சத்தம் கேட்குது. கீழே நாய் குறைக்கிற சத்தம்லாம் கேட்குது. இவளுக்கு பயந்து போகிறா. யாரோ தன்னை ஸ்டாக் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறா. அப்போது டக்குன்னு காலிங் பெல் சத்தம் கேட்கவும் ரொம்ப பயந்து போயிடுறா. வெளியில் போய் மானிட்டர் ஆன் பண்ணிட்டே பார்க்குறா. யாரோ தலையில் ஹூடு மாட்டிக்கிட்டு பீஸா டெலிவரி பாய் மாதிரி நிற்கிறாங்க. நான் பீஸா எதுவும் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறா. அதுக்கு அந்த பீஸா டெலிவரி பாய் டக்குன்னு தன்னோட ஹூடை தூக்கிட்டு சைலண்ட்டாக கதவை தரேன்னு சைகை மட்டும் கொடுக்குறான். அது யாரும் இல்லை, இவளோட பாய் ஃப்ரெண்டு தான். இவன் வந்து மெதுவாக கதவை திறக்கிறா. திறந்தா நீ வந்து உனக்கு பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை சரி பண்ணணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அதில் எழுதிருக்கு. இவளும் சைலண்ட்டாக கதவை திறந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் டெலிவரிங் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறா. உள்ளே வந்து ஃபோனை அவளோட பாத்ரூமில் சைலண்ட்டாக வச்சுட்டு அது மேலே துண்டு போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த பாய் ஃப்ரெண்டு அவகிட்ட கேட்குறான், உன் ஃபோனு ரொம்ப ஹீட் ஆகுதா, அடிக்கடி பேட்டரி ட்ரெயின் ஆகுதா, இல்லை நீ ஃபோன் பேசும்போது உனக்கு எக்கோ மாதிரி சவுண்ட் கேட்குதா? அந்த பொண்ணும் ஆமாம் என் ஃபோனு ஹீட் ஆகுது, பேட்டரி ட்ரெயின் ஆகுது, ஆனால் அதனால் என்ன அப்படின்னு கேஷுவலாக கேட்குறா. அவன் சொல்கிறான், அப்போ உன்னை யாரோ உன்னோட ஃபோனில் வந்து ஸ்பையிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அதனால தான் உனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு உடனே நானும் ஒரு டெவலப்பர் தான், ஸ்பை ஆப் டெவலப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ நீயும் எல்லா பீப்பிளையும் ஸ்பை பண்ணுறியா அப்படின்னு அவள் கேட்குறான். இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. டீனேஜில் இருக்கிற பசங்களை ட்ராக் பண்ணுறதுக்காக பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்பை ஆப் ரெடி பண்ணி தர சொல்லுவாங்க. ஆனால் சில ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி தப்பான பாதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பாதிக்கப்படுறாங்களா? இதனால் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அவளும் கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நிறைய விஷயத்த இதை பற்றி, இந்த ஹேக்கிங் பற்றியும் அது பின்னாடி இருக்கிற ஒரு கேங்கை பற்றியும் சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரி ஹேக் பண்ணுறவங்க என்னென்ன பண்ண முடியும்னா, நம்ம பர்சனல் ஃபோனில் இருக்கிற மெசேஜஸ் படிக்க முடியும், பிக்சர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், காண்டாக்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், நம்ம பர்சனலாக இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸை எல்லாத்தையும் அவங்க பார்க்க முடியும். சிலர் இதை பேக்கப் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கே அனுப்பிச்சு பணம் வேணும்னு சொல்லி ஹேக் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் கூட 100 மில்லியனுக்கு மேலே இது மாதிரி சம்பாரிச்சிருக்காங்க ஹேக்கர்ஸு. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி ஹேக்கிங்கில் மாட்டி வெளியில் வந்திருக்காங்க. ஆனால் நான் என்கிட்ட பணம் எதுவும் இல்லையே, என்ன எதுக்கு ஹேக் பண்ணணும், நான் ஒரு சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் தானே அப்படின்னு இவ கேட்குறா. உடனே அவன் சொல்கிறான், மேபி பணத்துக்காக இல்லாமல் இருக்கலாம், வேறு ஏதாவது விஷயத்துக்காக இருக்கலாம், நீ இந்த வீடியோ யாருக்கு அனுப்பிச்சா, யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியா, ஏதாவது யோசிச்சுப்பாரு அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஒரே பதட்டமாகறா. அப்போது நம்ம எல்லாரும் கேமராவை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இனிமேல் சுற்றணுமா அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கு ஆமாம், மார்க் ஜூக்கர்பர்க்கும் FBI டைரக்டரும் கூட கேமரா இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவனும் சொல்கிறான். அவள் ரொம்ப குழப்பமாகி என்னால் இதுலேருந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு டென்ஷன் ஆகிறா. பதட்டப்படாத, பொறுமையாயிரு, உன்னோட பக்கை நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன், உன் மொபைலில் இருக்க ஸ்பையிங் ஆப்பை என்னால் எடுத்துட முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ வந்து என் மொபைலில் இருக்கிற ஆப் எடுத்துருவ, ஆனால் அந்த சைக்கோ கிட்ட என்னோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் மாட்டிருக்கே, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் கேட்குறா. நீ யோசிச்சு பாரு, இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை எங்கே எடுத்த, எப்போ எடுத்த, யார்கிட்டையாவது கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணு சொல்கிறா, என் ஃபோனில் தான் என் ஃப்ரெண்ட் எடுத்தா, நான் அவகிட்ட கூட ஷேர் பண்ணல. அப்போ அந்த பொண்ணு இந்த வீடியோ மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. நான் வேறு யார்கிட்டையுமே இந்த வீடியோ காமிச்சதில்லை. நான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இதை காமிச்சிருக்கேன் அப்படின்னு இவ சொல்கிறா. இதை சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ளே இன்னொரு டிஸ்கஷனும் ஓடுது. இந்த வீடியோ மட்டும் அந்த சைக்கோ கிட்டேருந்து வெளியில் போச்சுன்னா என் லைஃபே போயிடும், எனக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்ட் ஒன்றையும் இழந்துருவேன், என்னை யார் வேலைக்கு எடுப்பாங்க இப்படி அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறா. அவனும் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் எடுக்கிறான். உன்னை த்ரெட்டன் பண்ணவன் உன்கிட்ட பணம் கேட்கல, அதுக்கு பதிலாக நம்ம ரெண்டு பேரையும் பிரேக்கப் பண்ணுறதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ 99% உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் இதுக்கு காரணமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். எதனால் அவன் இப்படி பண்ணுவான்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு கேட்குறான். அவன் எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆனதே இந்த இஷ்யூனால தான், அடிக்கடி என் ஃபோனு என் திங்ஸ் எல்லாம் நோண்டி பார்த்துட்டு இருப்பான், அதனால தான் நான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம், அதுக்கு முன்னாடி கூட என் ஃபோனை நிறைய தடவை நோண்டியிருக்கான் அப்படின்னு அவளும் சொல்கிறா. உடனே நம்ம தலைவரும் சொல்கிறாரு, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா நான் ஒரு ஐடியா தரேன், ஆனால் நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். யாரோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் நல்லா நடிக்கிறேன்னு சொன்னாங்க, அப்போ என்னால் நடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிண்டலாக பேசிக்கிட்டு அவங்க ஒரு ஐடியா போடுறாங்க. இவளும் திரும்ப பாத்ரூமுக்கு வந்து அவளோட ஃபோன் எடுத்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறா. நீ என் லைஃப் விட்டு போனதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம பிரேக்கப் பண்ணது தப்பான, நான் உன்னை பிரேக்கப் பண்ணியிருக்க கூடாதோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுக்குறான். உடனே ரிப்ளை வருது, நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம தலைவரும் அந்த பொண்ணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஏதோ போடுறாங்க. அடுத்த நாள் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் அவனும் பேசுகிறான், நான் உன்னை இத்தனை நாள் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு. அவளும் அப்படியே மெதுவாக அவன்கிட்ட போட்டு வாங்க பார்க்குறா. இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, பர்சனல் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறான். நான் ஒரு பர்சனலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இத்தனை நாளும் நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் விட்டுட்டு சோஷியல் மீடியா மூலமாக உன்னை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான்.
அப்போது ஹீரோயின் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறா. நீ எவ்வளோ மோசமான ஆளாக இருப்பேன்னு நான் நினைக்கல. நீ என்ன ரொம்ப என்னோட பர்சனல்குள்ளே ரொம்ப நுழையிறங்கிறதுனால தானே நம்மளுக்குள்ளே பிரிவே வந்துச்சு. இப்போயும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னே, என் சொல் பேச்சு கேட்டுட்டு என் கூட தான் இருக்கணும் நீயே, உன்னை இல்லாட்டி உன் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் நெட்டில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். நீ தான் இதெல்லாம் பண்ணங்கிறதுக்கு இப்போ நீ பேசினதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த கான்வர்சேஷனை நான் காமிச்சு உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. உன் ஃபோனில் இருக்கிற கான்வர்சேஷனை இப்போ ஒரு நிமிஷத்தில் என்னால் டெலிட் பண்ணிட முடியும், உனக்கு வேறு வழியே இல்லை, என் கூட இருந்தாகணும், இல்லாட்டி நீ வந்து இன்டர்நெட்டில் பாப்புலர் ஆயிடுவ அப்படின்னு அவன் பயமுறுத்திட்டு இருக்கான். உடனே நம்ம தலைவர் பின்னாடி வந்து கான்வர்சேஷன், அவள் ஃபோனில் இருக்க கான்வர்சேஷனை வேணால் நீ டெலிட் பண்ணிட முடியும், ஆனால் இப்போ நீ பேசினதை என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஃபோனை காட்டுறான். நீ இப்போது உன் லேப்டாப்பை கொடுத்துட்டு கிளம்பலன்னா போலீஸ்கிட்ட மாட்ட வேண்டியிருக்கும், இனிமேல் எங்கள் லைஃப்பில் தலையிடாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போதே ஹீரோயின் நைஸாக லேப்டாப் எடுத்து தண்ணியில் நினச்சிட்றா. அவனும் அந்த ஹேக்கரும் வேறு வழி இல்லாமல் வெளியில் போயிடுறான். ஸோ நம்ம ஃபோனை எப்படி ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும்னா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வச்சுருக்கணும். நம்பர் 2, நம்ம ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அது என்னென்ன பெர்மிஷன் கேட்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து கொடுக்கணும். ப்ளூடூத்தை அனாவசியமாக எல்லா நேரமும் ஆனில் வச்சுருக்கக்கூடாது. நல்லா தெளிவாக தெரிஞ்ச VPN மூலமாக இருக்கிற வைஃபை மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபோனை அட்லீஸ்ட் யாரும் ஜஸ்ட் லைக் தட் ஹேக் பண்ணாமல் இருந்து காப்பாற்றிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு லிங்க் வருது அதை கிளிக் பண்ணுவோன்னு டக்குன்னு கிளிக் பண்ணி ஏதாவது APK ஃபைல்ஸ் இருக்குன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிடவும் கூடாது. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட் லாஸ்ட் அந்த பொண்ணு தனக்கான சரியான துணையை தேர்ந்தெடுத்துட்டா.